Auroville for Unity இந்த ஹேஷ்டேக் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல நம்ம பார்த்துருப்போம். நிறைய பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் அண்டு வேற கண்ட்ரில இருந்து மக்கள் எல்லாமே வந்து அவங்களோட ஸ்டோரி போஸ்ட்ல வந்து இந்த மாதிரி Auroville for Unity அப்படின்றத வந்து போஸ்ட் பண்ணியிருந்ததை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி என்ன Auroville வந்து ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Auroville இருக்கிற சில குறிப்பிட்ட ஏரியாவை வந்து அங்க இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கட் பண்ணி அங்க ஒரு ரோடு போடுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து கிரவுன் ப்ராஜெக்ட். இதை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த Aurovilleோட ஃபவுண்டேஷன் தான் அந்த ப்ராஜெக்ட் பண்றாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கக்கூடாது, இந்த மாதிரி மரங்களை நீங்க கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற Aurovillians, இந்த Auroville சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் தான் வந்து இதுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க, அங்க வாழ்ற மக்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. சோ இது எதனால அப்படி பண்றாங்க, இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ரெண்டு பேர் சைடுலயுமே வந்து இப்ப என்ன சொல்றாங்க அண்ட் இப்போ வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்கன்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Auroville அப்படின்றது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வாகூர் அப்படின்ற இடத்துல வந்து Auroville சிட்டி இருக்குது. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி. அதாவது உலகத்துல இருக்கிற எந்த கண்ட்ரில இருந்து எந்த மக்கள் வேணாலும் இங்க வந்து வரலாம், எல்லாரையுமே இவங்க வரவேற்பாங்க. இது வந்து உலக அமைதிக்காக கட்டப்பட்ட ஒரு சிட்டி. சோ இதை வந்து யாரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, இதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீரா அல்போன்சா. இவங்க தான் வந்து அன்னை அப்படின்னு சொல்றோம்ல, பாண்டிச்சேரியில அன்னை அரவிந்தர் ஆசிரமம் இருக்குல்ல, சோ இல்ல அன்னைன்னு சொல்றாங்க, இவங்க தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இதை வந்து 1930 இதுக்கான பிளான் எல்லாமே பண்றாங்க. ஓவராலா 3930 3930 ஏக்கர்ஸ்க்கு வந்து இந்த Auroville சிட்டியை பிளான் பண்றாங்க. அதுல 1150 ஏக்கர்ஸ் வந்து லேண்ட் ஆகும், மீதி இருக்கிற 2780 ஏக்கர்ஸ் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவுமா இருக்கிற மாதிரி டிசைன் பண்றாங்க. ஸோ இந்த சிட்டியில வந்து கிட்டத்தட்ட 50,000 மக்கள் வந்து வாழ்ற அளவுக்கு இந்த சிட்டியை வந்து டிசைன் பண்றாங்க. ஸோ அப்படி டிசைன் பண்ணி 1960 கவர்மெண்ட்ல சொல்றாங்க, கவர்மெண்ட் இதை அப்ரூவ் பண்றாங்க. அண்ட் யுனெஸ்கோ அவங்களும் வந்து உலக அமைதிக்கு ஏத்த ஒரு சிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை பண்ண சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 1966 வந்து இதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு டெவலப்மெண்ட், மக்கள் வந்து வசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்ல வந்து இது போயிட்டு இருக்கு. டோட்டலா வந்து அன்னை ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கல்ல, 50,000 பேர் வந்து இங்க வாழ்றதுக்கான சிட்டியா மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்து கம்ப்ளீட்டா பண்ணி வச்சிருக்காங்க. பட் இதை வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்படி இன்னொரு ஸ்டேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸையும் பண்றதுக்கு Auroville ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், அரவிந்தர் ஆசிரமமா இருக்கட்டும், இவங்களுக்கு மேல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து முடிவெடுக்கணும். அவங்க முடிவெடுத்து இந்த ஃபவுண்டேஷன் மூலியமா இங்க வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்களே தவிர, ஃபவுண்டேஷன் எந்த முடிவு எடுத்தாலும் அவங்க பெர்மிஷன் இல்லாம பண்ண முடியாது. அப்படி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கண்ட்ரில இருந்து மக்கள் எல்லாமே வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3000 பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 52 கண்ட்ரி, பிரான்ஸ், இட்டாலி, பிரிட்டிஷ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரில இருந்து மக்கள் எல்லாமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கான தலைமை பொறுப்பு வந்து வேற ஒரு ஆள் மாறுறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தலைமை ஆளுநரான ரவி அப்படின்றவங்க மாறுறாங்க. அவங்களோட ஒரு 8 அசிஸ்டன்ட்டும் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் நவம்பர்ல வந்து நடக்குது இந்த விஷயம். இதுக்கப்புறம் இந்த Auroville பத்தின கம்ப்ளீட் டிஸ்கஷன் வந்து ஒரு தடவை நடக்குது. டிஸ்கஷன்ல வந்து Aurovilleக்கான எல்லா விஷயத்தையுமே வந்து செக் பண்றாங்க. லைக் வந்து கொரோனா டிசீஸ் ப்ராப்ளம் எப்படி இருக்கு, அண்ட் அங்க வந்து டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, மக்களுடைய ஹெல்த் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா அந்த டிஸ்கஷன்ல அவங்க வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணி முடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க வந்து பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து அன்னை அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிளான் வந்து பண்ணிட்டாங்க. எக்ஸிகியூஷன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அந்த திட்டத்தை மறுபடியும் நம்ம வந்து செயல்படுத்தலாம். ஏன்னா 3000 பேர் வந்துட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்து 2500 பேர் இருந்தாங்க. இப்போ வந்து 3000 பேர் வந்து பாப்புலேஷன் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி அன்னை அவங்க வந்து பண்ணியிருந்த பிளானை எடுத்து பார்க்கும்போது இதுல வந்து மாத்தீர் மந்திர், அந்த மொத்த Auroville வந்து சென்டரா ஒரு மாத்தீர் மந்திர் அப்படின்ற ஒரு பில்டிங் இருக்கும். இதான் வந்து டூரிசமை இந்த Aurovilleக்கு அட்ராக்ட் பண்ற ஒன் ஆஃப் த ரீசனும் கூட. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் ஹால். இது வந்து யார் வேணாலும் மெடிடேட் பண்ணலாம். நானோ நீங்களோ யார் வேணாலும் இந்த மாத்தீர் மந்திருக்குள்ள போய் மெடிடேட் பண்ணலாம். பட் இந்த மாத்தீர் மந்திருக்குள்ள போனோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாலேயே நம்ம வந்து ஆன்லைன்ல பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது அடுத்த டெவலப்மெண்டா இந்த மாத்தீர் மந்திரை சுத்தி வந்து ரோடு வந்து நம்ம போடணும். அதான் வந்து அன்னை போட்டிருந்த பிளான்ல இருக்கு. ஸோ அடுத்த கட்டமா இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கான ப்ராசஸை Auroville ஃபவுண்டேஷன் மூலியமா இந்த ஒர்க் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஜேசிபி வச்சு அந்த இடத்துல வர்ற
ஏரியா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிட்டு அங்க ரோடு போடணும்னு சொல்லி கிளியர் பண்றதுக்கு அங்க இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கட் பண்ணி எடுக்கிறாங்க. சோ இதை பார்த்த ஆரோவில்லியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எந்த ஒரு மரத்தையும் நீங்க வெட்டக்கூடாது, எந்த டெவலப்மெண்ட்டும் எங்களுக்கு வேண்டாம், நாங்க வந்து பீஸ்ஃபுல்லா தான் இருக்கோம், ஸோ எந்த டெவலப்மெண்ட்டும் வேண்டாம், நீங்க எதையும் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஜேசிபி முன்னாலேயே உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆரோவில் ஃபவுண்டேஷன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பா வந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். ஏன்னா அன்னை வந்து ஆல்ரெடி பண்ணிருந்த பிளானை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோமே தவிர புதுசா எந்த ஒரு பிளானும் கிடையாது. சோ அவங்க போட்டிருந்த பிளானை தான் இப்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். பட் இதுல வந்து ஒரு மரத்தை நாங்க கட் பண்ணோம்னா அதுக்கு பதிலா 4 மரங்களை வந்து நாங்க நட்டிடுறோம். ஒரு பெரிய மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்தை வந்து நாங்க கட் பண்ணாம அதை அப்படியே வந்து எடுத்து இன்னொரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடுறோம் அப்படின்றத வந்து ஆரோவில் ஃபவுண்டேஷன் வந்து சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த மக்கள் வந்து இல்ல நீங்க வந்து வெட்டவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த மரங்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க பார்த்து நட்டின மரங்கள். இந்த ஆரோவில்ல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள், இவங்களுக்கு மூதாதையர் 50 வருஷத்துக்கு முன்னால இருந்தவங்க, அவங்க எல்லாருமே வந்து இந்த மரங்களை பார்த்து நட்டினவங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து நேச்சரோட ரொம்ப க்ளோஸா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து அட்டாச் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அந்த மரங்களை வந்து நீங்க வெட்டுறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் வந்து வெட்டக்கூடாதுன்ட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த பாதையில வந்து ஒரு யூத் சென்டர் அப்படின்ற ஒரு ரெக்ரேஷனல் ஸ்பேஸ் வந்து அந்த ஏரியால வருது. அதையும் கம்ப்ளீட்டா எடுத்தா மட்டும்தான் ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அந்த யூத் சென்டர் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா அங்க இருக்கு. அங்கதான் வந்து விசிட்டரா இருக்கட்டும், ஒரு டூரிசம் இருக்கட்டும், யாருனாலுமே நாங்க வந்து இந்த ஆரோவில்லியன்ஸும் அவங்களும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடமா இருக்கு. அண்ட் அது போக இவங்க எல்லாமே ஒரு டிஸ்கஷன் பேனலா வந்து அந்த பிளேஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒரு ரெக்ரேஷனல் ஸ்பேஸ் மாதிரி அந்த யூத் சென்டர் வந்து வச்சிருக்காங்க. அதை வந்து எடுக்கணும் அப்படிங்கும்போது இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து ஆரோவில் ஃபவுண்டேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து யூத் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்ரேஷனல் ஸ்பேஸ் வச்சிருக்கீங்க, ஓகே. ஆனா அங்கேயே வந்து அன்னை போட்டிருந்த பிளானை வந்து நீங்க ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிளான் படி நீங்க போட்டிருந்த இடத்துல அந்த ரோடு வரும்ன்றது உங்களுக்கு ஏன் தெரியல? நீங்க வந்து தெரியாம ஏன் வந்து அந்த இடத்துல ரிக்ரியேஷனல் ஸ்பேஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி இவங்க மறுபடியும் இன்னொரு பாயிண்ட் எடுத்து உள்ள வைக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிட்டி வந்து அமைதிக்காக உருவாக்கப்பட்டது. இது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி. எல்லா கண்ட்ரில இருந்தும் மக்கள் வந்து இங்க வாழணும் அப்படின்றதான் இந்த சிட்டியோட நோக்கமும் கூட. அமைதிக்காக தான் அந்த சிட்டியை உருவாக்குறோம். இதை வந்து அன்னை தான் டிசைன் பண்ணாங்க. அவங்க டிசைன் படிதான் வந்து இந்த சிட்டி இருக்கணுமே தவிர சும்மா நம்மளே வந்து அங்கங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் வந்து நம்ம உருவாக்கிட முடியாது. இது வந்து லைக் அப்படி பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல எல்லாமே வந்து மக்கள் அங்கங்க செட்டில் ஆனாங்க. ஒரு கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆச்சுல. சோ அந்த மாதிரி இங்க வந்து அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது. போட்ட பிளான் படி ப்ராப்பரா போகணுமே தவிர நீங்களும் ஒரு இடமா வந்து இந்த இடத்துல அது வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு பிளானையும் ஆல்டர் பண்ணக்கூடாது. அன்னை போட்ட பிளான் படி ப்ராப்பரா இது இருந்தா மட்டும்தான் இதோட நோக்கமான அமைதி அப்படின்ற விஷயம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு பாயிண்டையும் ஃபவுண்டேஷன் வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பட் இருந்தாலும் நாங்க வந்து முன்னாடி காலத்திலேயே வந்து இந்த மரத்தை வந்து நட்டியிருந்தோம். இந்த இடத்த வந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க அமைச்சுக்கிட்டோம். இப்போ நாங்க அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையை வந்து டக்குன்னு நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பண்ண போறீங்கன்னா ஏன் எங்கள்கிட்ட வந்து முன்னாலே அனௌன்ஸ் பண்ணல? இந்த மாதிரி நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம், கிரவுண்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து ஏன் எங்ககிட்ட நீங்க எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல? திடீர்னு வந்தீங்க, மரத்தை வெட்டினீங்க, நீங்க வாட்டுக்கு என்னமோ பண்ணிருக்கீங்க. அதை ஏன் பண்றீங்க? எங்களை வந்து கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ண போறோம் அப்படின்றது ஏன் எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்றத வந்து ஆரோவில்லியன்ஸ் ஒரு பாயிண்ட் எடுத்து முன் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் அதிகமா உள்ள வந்து இருக்குமே வந்து சண்டை எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க நான் மரத்தை வெட்டதான் செய்வேன், நிறைய மரங்களை வெட்டி எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருக்குமே, ஆரோவில்லியன்ஸ்க்கும் ஆரோவில் ஃபவுண்டேஷனுக்குமே வந்து சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ஜிடி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அசோசியேஷன் மாதிரி வேர்ல்டு லெவல்ல என்விரான்மெண்ட்டை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த கண்ட்ரியோட என்ஜிடியில போய் இவங்க யாருனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இவங்களால வந்து ஒரு விஷயத்த தற்காலிகமா நிறுத்தி வைக்க முடியும். அந்த பவர் வந்து இவங்களுக்கு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் வந்து என்ஜிடிக்கு போகுது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வெட்டும்போது ஃபாரஸ்ட் ஏரியாவையும் சேர்த்து வெட்டுறீங்க. ஆரோவில்ல வந்து டர்காலி அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட் வந்து அங்க இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை நீங்க வெட்டுறீங்க. அப்போ வனப்பகுதியில இருக்கிற மரங்களை வெட்டக்கூடாதுன்ற ஆக்ட் படி இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டை நான் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். இதுக்கான தீர்ப்பு வந்து டிசம்பர் 17 வந்து சொல்லப்படும் சொல்லி இந்த என்ஜிடி வந்து இப்போ அவங்க நடந்துட்டு இருக்கிற அந்த ப்ராஜெக்ட், கிரவுண்ட் ப்ராஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கிற மரத்தை வந்து வெட்டியிருக்கீங்க. ஏன்னா அந்த டர்காலிக் ஃபாரஸ்ட் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவா வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல இருக்கிற நீங்க மரத்தை வெட்டுறதுனால அது இப்போதைக்கு நீங்க வெட்டக்கூடாது. உங்க சைடு நியாயத்தையும் அவங்க சைடு நியாயத்தையும் நம்ம விசாரிப்போம். விசாரிச்சுட்டு டிசம்பர் 17 அப்புறம் நம்ம வந்து ரிசல்ட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி
அந்த என்ஜிடி இப்போ வந்து முடிவெடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ 2 பேருமே என்ன சொல்றாங்க, 2 பேர் சைடுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்டேஷனோட பாயிண்ட்டை பார்த்தோம்னா அவங்க சொல்ற பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் தான். என்னன்னா அன்னை அவங்க தான் வந்து இந்த சிட்டியை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க தான் இதை பிளான் பண்ணாங்க. உங்க பிளான் படி தான் நாங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றோமே தவிர புதுசா எதையும் நாங்க ஆட் பண்ணல. திடீர்னு எந்த ஒரு விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணி நாங்க பண்ணணும்னு சொல்லி பண்ணல. அன்னை சொன்ன பிளான் படி தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் ஃபவுண்டேஷன் சொல்றாங்க. இந்த ஆரோவில்லியன்ஸ் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களும் ஒரு வேலிடான பாயிண்ட் எடுத்து முன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க பார்த்து வளர்த்த மரங்கள், நாங்க தான் வந்து இந்த மரத்தை நட்டுனோம். வந்து சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் இங்க இருக்கிறோம். ஸோ அவங்கெல்லாம் தான் பார்த்து இதை வந்து வளர்த்தோம். அப்படி இருக்கிறத வந்து நீங்க ஒரே நாள்ல வெட்டி எடுக்கிறது வந்து எங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம 25 வருஷமா ஒரு யூத் சென்டர் அப்படின்ற ஒரு ரீக்ரியேஷனல் ஸ்பேஸை வந்து நாங்க வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற இடத்த வந்து நீங்க கம்ப்ளீட்டா எடுக்கணும்னு சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. அது போக இப்ப நாங்க எங்களுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது நாங்க இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்க கிட்ட ஏன் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை? திடீர்னு வந்தீங்க, மரத்தை வெட்டினீங்க, நீங்களா ப்ராஜெக்ட்னு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, எங்களை கூப்பிட்டு ஏன் டிஸ்கஸ் பண்ணல, எங்களா ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு ப்ராஜெக்டை, நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்காக தான் பண்றீங்கும் போது ஏன் எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் இவங்க எடுத்து முன்வைக்கிறாங்க. இந்த ஆரோவில் ஃபவுண்டேஷன் இவங்க ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு வேலிடா இந்த ஆரோவில்லியன்ஸ் இவங்களும் ஒரு பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேர்ல எந்த சைடு எடுக்கிறதுன்றதை விட 2 பேருமே வந்து ஒத்துமையா இருந்து இதுதான் பண்ண போறோம், இல்ல அதுதான் பண்ண போறோம், 2ல ஏதாவது ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்றத வந்து இவங்க டிசைட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து இன்டர்நேஷனல் சிட்டி. ஸோ இந்த சிட்டியை கிரியேட் பண்ண மெயின் ரீசன் வந்து பீஸ், ஒத்துமையா இருக்கணும், அன்பா இருக்கணும். அப்படிங்கும் போது இந்த இன்டர்நேஷனல் சிட்டில இப்படி ஒரு சண்டை, இப்படி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, மக்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை நடந்தது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மெயினா வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலுமே எல்லாருமே ஒத்துமையா இருந்து பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த தீர்ப்பு வந்ததுன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவுதான் இந்த வீடியோ. ஆரோவில் ஃபார் யூனிட்டி 2 பேருமே வந்து ஒத்துமையா இருந்து இந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்றதை வந்து தீர்ப்பா வரும்னு சொல்லி டிசம்பர் 17 நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh.